Welcome to Penguin Tutorials Tamil and நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இரிட்டபிள் ஸ்ப்ளைனில் வெர்டெக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அடுத்தது நம்ம என்ன எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது சரியா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்ப்ளைன் வந்து இந்த ஷேப்பில் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இதை பண்ணி பிடிச்சிக்கிறேன் ஓகே. ஸோ நான் இப்போ வந்து கிரிட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும் ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறோம், கனெக்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைன் ரைட். ஸோ இதில் நம்ம எதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னா, வெர்டெக்ஸ்னால் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வெர்டெக்ஸ் அப்படின்னா ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. செக்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஒரு லைன், ஒரு ஷேப்பை நம்ம வந்து இது பண்ணுறது. ஸ்ப்ளைன்னா ஹோல் ஆப்ஜெக்ட் ஹோல் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணாது சரியா. ஸோ இப்போ வந்து வெர்டெக்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ செக்மெண்ட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ செக்மெண்ட் ஆல்ரெடி தெரியும், இதில் எத்தனை லைன் இருக்குது, 4 டாட் இருக்குது, 4 லைன் இருக்குது ரைட். 1 2 3 4 அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ கிரியேட் லைன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி செக்மெண்ட்லேயே பார்த்துருக்கோம். கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் சரியா. ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் ஓகேவா. ஸோ இது வந்து கிரியேட் லைன், இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பிரேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரேக் வந்து வெர்டெக்ஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக் சரியா. வெர்டெக்ஸில் இருக்கிற பிரேக்குங்கிறது வேற, இதை பார்த்தீங்களா இருக்குது, இந்த பிரேக்குங்கிறது வேற. கிரியேட் லைன் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஒன்று தான் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரேக் எடுத்துக்கிட்டேன், இங்கே எதுவுமே செலக்ட் பண்ணலாங்க பாருங்கள், எதுவும் செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் பிரேக்கை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பிரேக்னா என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் சரியா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். பிரேக்னா என்ன அப்படின்னா பாருங்க, 1 2 3 4. ஓ அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க, ஓ சார் நீங்கள் வந்து பிரேக் அப்படின்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரைட். ஸோ அதான் இல்லை. நான் இப்போ இந்த பிரேக் ஆஃப் பண்ணிக்கிட்டுங்க பாருங்கள், தனித்தனியாக செலக்ட் பண்ணுறேன், தனித்தனியாக செலக்ட் ஆகுது. உடனே நீங்கள் திங்க் பண்ணலாம், யூஸ்வலாக ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிறதா ஒரு லைனை தான் நீங்கள் வந்து ஸ்ப்ளைன் அப்படின்னீங்க, செக்மெண்ட் அப்படின்னீங்க. ஸோ இது கரெக்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஆனால் இன்னொரு டாபிக் உங்கள் மைண்டில் வரும். இப்போ கீழே ரிஃபைன் ஒன்று இருக்குது, இதுவும் வந்து டாட்டு தான் வைக்குது, இங்கே பாருங்க, இதையும் இந்த மாதிரி தான் டாட் வைக்குது. ஸோ இந்த 4 1 2 3 4 இந்த 4 லைனை நான் டாட் வச்சு தான் பண்ணேன். இது இவ்வளோ நான் வந்து பிரேக் வச்சு பண்ணது. அப்போ இந்த ரிஃபைன் இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெர்டெக்ஸுக்கு போய் இந்த லைனை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன். எனக்கு என்னாச்சு அப்படின்னா தனித்தனியாக மூவ் ஆகுது சரியா. இப்போ இதெல்லாம் வந்து மூவ் பண்ணால் கூட தனித்தனியாக தான் எனக்கு மூவ் ஆகுது பாருங்க, புரியுங்க சார். இதே நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எனக்கு தனித்தனியாக தான் மூவ் ஆகுது. சரி தனித்தனியாக மூவ் ஆகுது. அப்போ ரிஃபைன் அப்படிங்கிறது சேர்ந்து மூவ் ஆகும், அது வந்து பிளாஸ்ட் ஆகாது சரியா. பாருங்க பார்த்தீங்களா. ஸோ இதான் ரிஃபைனுக்கும் பிரேக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகேவா. ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரியா. நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒரு காப்பி கூட பண்ணி வச்சுக்கிறேன் சரியா. ஸோ இதே அட்டாச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ அட்டாச் வந்து ஆல்ரெடி இன்னும் அபவுட் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அட்டாச் எடுத்தேன் அப்படின்னா சிங்கிளாக அட்டாச் பண்ணலாம், அட்டாச் மல்டிபிள் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக இது பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ கிராஸ் செக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கு ஓகேவா. ஸோ அடுத்த ரிஃபைனை நான் பார்த்துட்டேன், ரிஃபைன்னா என்னன்னு. அப்படியே கீழே வாங்க. ஸோ இதில் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க, ஜஸ்ட் ஒரு செக்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு கனெக்ட் அப்படின்னா என்ன, கனெக்ட் காப்பின்னு இருக்கு, அப்போ கனெக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஐ திங்க் ஓகேவா. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் காப்பி அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கிற கனெக்டை ஆன் பண்ணுறோம்.
ஆன் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நார்மலாக நான் இதை ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இதை காப்பி பண்ணுறேன் பாருங்க. எனக்கு வந்து தனித்தனியாக காப்பி ஆகுது. நான் என்னென்னலாம் சொல்லலை பாருங்க, எனக்கு தனித்தனியாக காப்பி ஆகுது. இதே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது பண்ணிக்கிறேன். பட் நான் எப்போ நான் வந்து அந்த கனெக்ட் காப்பியில் இருக்கிற கனெக்டை எனேபிள் பண்ணுறேனோ அந்த டைமில் இருந்து நான் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கனெக்டாக காப்பி ஆகும். பார்த்தீங்களா, கனெக்ட் ஆகுது. நான் காப்பி பண்ணி வைக்கிறதுக்கும் அதுவும் கனெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ நான் உள்ளாடியும் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்காத. ஓகேவா, புரிஞ்சுங்களா. ஸோ இதான் கனெக்ட் அண்ட் காப்பி அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதில் பக்கத்துலேயே பாருங்கள் த்ரெஷ்ஹோல்டு டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. த்ரெஷ்ஹோல்டு டிஸ்டன்ஸ்னால் எந்த இடத்துல இருந்தெல்லாம் அவங்களுக்கு காப்பி ஆகணும். ஜஸ்ட் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இதை எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் இதை வந்து காப்பி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த லைனில் இந்த வெர்டெக்ஸ் இந்த வெர்டெக்ஸ் அதுதான் கனெக்ட் ஆகுது. சப்போஸ் நான் இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் கூட்டி கொடுக்குறேன். கூட்டி கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் கூட கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக அப்படின்ட்டு. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்களா இங்கே இருந்தால் இருக்குது. அப்போ 713 சென்டிமீட்டருக்கு அப்புறம் உள்ள இதுவும் சேர்ந்து வருது. அப்போ இது ஏன் வரல அப்படின்னா இது தனியாக நிற்குது. அப்போ இதுவும் சேர்ந்து தான் கனெக்ட் ஆகும். புரியுங்களா. ஆல்ரெடி இது வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அப்போ இது கனெக்ட் ஆகாது. புரியுங்களா. ஸோ இதான் கனெக்ட் காப்பி அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க பார்க்கலாம். இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹைட் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஹைட் தெரியும். ஹைட் பண்ணதான் இப்போ ஹைட் பண்ணதை அன்ஹைட் பண்ணாலும் தெரியும். இப்போ நான் இதை டிலீட் பண்ணணும்னா டிலீட் பண்ணாலும் தெரியும் எனக்கு. பாருங்க. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுறேன். இது எனக்கு தேவையில்லை. ஸோ டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டிலீட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து டிலீட் பண்ணுறேன். இது எதுவுமே வேணாம். இது கண்ட்ரோலை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே டிலீட். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இதே வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். சரியா. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறேன். சரியா. நான் எனக்கு 10 வெர்டெக்ஸ் வேணும். ஸோ 10ஆல் இதை செலக்ட் பண்ணி இங்கே போய் ஒரே ஒரு அடி. இப்போ என்ன பண்ணுறேன் டிவைட். இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சா. எனக்கு 10 வெர்டெக்ஸ் வந்து இது இப்போ வந்து 100 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. 10ஆல் டிவைட் ஆகும். சரியா. ஸோ 10 × 10 100. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதை டிலீட்டும் பண்ணிக்கலாம், சாரி டிவைடும் பண்ணிக்கலாம். ஓகேவா. எத்தனை வெர்டெக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. லைனில் உங்களை வந்து எத்தனை எப்படி டிவைட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ இதான் வந்து டிலேட் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து டிட்டாச், எக்ஸ்ப்ளோர்டு இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் சொல்லுவேன். சரிங்களா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகேவா. பாய்.